ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, இப்படி ஓட்டிடலாம். ஓகே, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி நீங்கள் வச்சிடலாமா? வழிக்கினே போகுது. நம்ம வந்து புதுசாக அந்த கேமரா வாங்கியிருக்கோம். புதுசாக வேறு லெவல் கேமரா வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போது நேற்று தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. புதுசாக இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷன். டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ. ஓகேங்களா, இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க, 3 பேட்ரி கேஸ் ஒன்று, அது பேட்ரி கேஸு அதில் இருக்குது. அப்புறம் வந்து இது காம்போ ஓகேங்களா, ஆக்ஷன் ப்ரோ காம்போ வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும் இருக்குது, காம்போ வேரியண்ட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கேஸு, ஓகேங்களா, மேக்னெட்டிக் கேஸு, ஒரு கேமரா, அப்புறம் வந்து ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி 2 ஸ்க்ரூவு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. வாவ், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸரிஸ் தனியாக போட்டிருக்காங்க, ஆக்ஷன் ப்ரோ கேமராவுக்கு தனியாக போட்டிருக்காங்க. இதில் வந்து கேமராவுக்கு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமரா திரும்பி போயினேங்குது. கேமராவுக்கு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேமரா கேஸ் ஒன்று. இதில் கேஸ் இருக்காது, ஏன்னா கேஸ் அதில் மாட்டிகிட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, 2 இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கரை வந்து இதில் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கரை வந்து இதில் ஒட்டிக்கலாம். இது பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பிச்சுட்டு ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். இந்த மேக்னெட் வந்து அந்த கேமராவில் வந்து இதில் வந்து 2 கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டுனா செம்ம ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா, இதுக்கு தான் இது வாங்கினது. ஓகேங்களா, அப்புறம் வந்து 3 கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க, அதாவது இது 1, இது 2, இது 3. ஓகேங்களா, 3 கொடுத்துருக்காங்க. கேமரா நவுந்துனே இருக்குது, இங்கே வச்சா இப்படி நவுந்துனே போகுது, அது ஹீட்டுக்கு. 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, 3, 1, 2, 3. ஓகேங்களா, இது 1, இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இதில் இருக்குது, ஒன்று இது ஒன்று. ஓகேங்களா, இது ஸ்டிக்கரு 1 வேறு உள்ள அந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா, இது வந்து இதே மாதிரி தான். ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே டைப் தான். என்னென்னா இது வந்து இப்போது இது வந்து டிஜே, ரெண்டுமே எல்லாமே டிஜே தான். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ரெண்டும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட் தெரில, டிஃப்ரெண்ட்டு. 2 கொடுத்துருக்காங்க. கவர் தான் நிறைய கொடுத்துருக்காங்க, இதில் வேறு எல்லாம் கவர் தான். இது ஓகே, கேஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது கேஸு. இதில் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜரு, டைப்-சி டு டைப்-சி, யூஎஸ்பி கிடையாது, டைப்-சி டு டைப்-சி, ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் வெல்கம் டு பிராண்ட் டிஜேஏ பிராண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரு இங்கே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பேக்கெட் கொடுத்துருக்காங்க, இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஜெம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெரிய ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி ரொட்டேட் பண்ணுறது?
இதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இதில் போட்டு போடலாமா இல்லை இதில் போடலாமா, இதுவும் போட முடியும் போடாது. ஸ்டிக்கரை பிரிச்சிடும். கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, தெரியலங்களா? கேமரா ஆஃப் ஆகிடுது. எப்படி திறக்குதுன்னு தெரியல. இது எடுக்கிற டைப்புங்க. பாடி அவ்வளோ இது அவ்வளோதானா? கிட்டத்தட்ட அவ்வளோ நீட்டு இருக்கும் பாருங்கள். அப்பா அடி சாமி. 1 அடி 6 அடி, ஓகே 5, 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 3 அடின்ற மாதிரி. ஓகே, அவ்வளோ பெரிய செல்ஃபி ஸ்டிக்கு. இது அழகாக அப்படி மழைக்கிட்டு. இது வந்து எதுக்குன்னா, இந்த மேக்னெட்டு இதில் போட்டுட்டு இது வந்து இப்படி இதில் போடும். இது போதா? ஆமாம், இது போகாது. இதுவும் போகுது. ஓகே, இதை வந்து இதில் போட்டுட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேமரா இதில் ஃபிட் பண்ணிட்டு பார்ப்போமா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இது வந்து நிற்குமா? ஓகே, செம்மையாக இருக்குது. இது வந்து இப்படி நிற்கும்னு நினைக்கிறேன். நின்றுச்சுன்னா வேறு லெவலில், அதே தேவையில்லைங்க, இதே போதும். ஓகே, கேமரா ரெக்கார்டு எனக்கு தான் தெரில. ஹீட்டு பயங்கரமாக ஆகுதுங்க. ஹீட்டு வந்து பயங்கரமாக ஆகுது. வா, செம்மையாக நிற்குதுங்க. ஆஹா, செம்மையாக கிளிப் ஆயிடுச்சு. உண்மையாக அந்த வெயிட்டு தாங்குதான்னு தெரில. வாவ், வெல்கம் டு காய்ஸ். இதில் வந்து 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மேக்னெட்டு. இந்த பக்கம் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம், இந்த பக்கம் இப்படி ப்ரெஸ் பண்ணோம். இதை போய் அப்படி அட்டாச் பண்ணோன்னு டப்புன்னு பிச்சுது. செம்மையாக இருக்குது மேக்னெட்டு. டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் கேமரா ரெக்கார்டாகின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து டைம் காட்டுது. அந்த பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமராவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி சூப்பர். அப்படி சூப்பராக இருக்குங்க. ஸ்டிக்கு பாருங்க, கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருக்குது. 5.7 இன்ச்சு ஹைட்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் அப்படி விளாகு எடுக்கணும்னா சூப்பராக எடுக்கலாம். செல்ஃபியில் வேறு லெவல் விளாக் எடுக்கலாம். இது என்னடானா சொல்கிறேன் பிறகு. நல்லா விளாக் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஐஎம் மோட்டோ விளாகிங் வேறு லெவல் வீடியோ எடுப்பேன் இதுக்கப்புறம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து டிஜேயில் வாங்கிக்கிறேன். ஓகே, இதுக்கான பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சார்ஜர் மவுண்ட் பண்ணுற அளவு இருக்குது. இது ஃபோன் எடுத்து வச்சிடும். இது வந்து கேஸு. ஓகேங்களா? இது வந்து கேஸு. உள்ளே வந்து பின்னாடி வந்து எதுவும் இல்லை. இதில் ஒரே ஒரு யூஎஸ்பி டைப் சி மட்டும் போட்டுக்கலாம். ஏதாவது எடுத்திங்கன்னா சார்ஜ் எவ்வளோ, ஆரஞ்சு கலர் இருந்துச்சா கம்மியாக இருக்குது, எல்லோ கலர் ஆரஞ்சு கலரு. இதில் 2 பேட்ரி, ஒவ்வொரு பேட்ரி வந்து கேமரா இருக்குது. மொத்தம் 3 பேட்ரி வரும். பேட்ரி சைஸ் காட்டுறேன். மொத்தம் 3 பேட்ரி, 1950 mAh பேட்ரி. ஓகேங்களா? இதிலே போட்டிருக்காங்க. இது ஒரு இங்கே வச்சிரும். உண்மையாக வந்து இது நல்லா இருக்குங்க. டான்ஸ் ஆடாத அமைதியான இல்லை. இதில் வச்சு நின்னா நிற்கும். அதே வெயிட் தாங்கலைங்க. வெயிட் தாங்காத நிற்க மாட்டேன், நட முடியுது. நிற்க மாட்டேன், நட முடியும்.
இதுவே பரவாயில்ல போல. கீழே ஃபஸ்ட்டு நின்றுச்சு, இப்போ நிற்க மாட்டேன், நட முடியுது. ஓகே, பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், இந்த பேட்ரி எதுக்கு 3 பேட்ரி வாங்கினா ஒரு பேட்ரி காலியான கூட ஒரு பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இதை பார்த்து போட்டுருங்க. ஏன்னா இது வந்து கீழே வந்து சார்ஜிங் ஏறணும் உள்ளே வந்து கேஸில். என்னென்னா டிஜிடெக்கில் எனக்கு பிடிச்சது இந்த கேஸோட எல்லாமே காம்போவோட இது ஒன்று ஓகேங்களா. இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அதில் மாட்டியிருக்கேன். இது 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இது வந்து 3 ஓகேங்களா. இது 3 கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு என் வீடியோ பேச வர டைப்புன்னு தெரில. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். இது 1 ஓகேங்களா. இது வந்து 3 பேட்ரி ஒரு கேஸு ஓகேங்களா. ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வாரண்டி கார்டு, ஸ்டிக்கரு, புக்லெட்டு ஓகேங்களா. அப்புறம் ஒரு ஜெம்ஸு பேக்கெட்டு, சாக்லேட் பேக்கெட்டு, அப்புறம் வந்து இது, அப்புறம் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, ஒரு கேஸு ஓகேங்களா. ஒரு கேஸ் காட்டுறேன் பாருங்க. இதான் வந்து மேலே வந்து கேஸ் போட்டிருக்கேன். இது மேலே ஒரு ரிங்கு மாதிரி ஒரு லப்பர் பேண்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து ஒர்த்து ஓகேங்களா. கேமரா வந்து கீழே விழுந்தாலும் உடையாத இருக்கிறதுக்கு இப்போ நம்ம இதுக்கு மேலே டெம்பர் கிளாஸ் வர ஓட்டணும். இப்போ நம்ம ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரோம். விழுந்துராது. இது வந்து ஒரு லைட்டு தான் எரியுது. மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. டே விழுந்துராதரா. நிற்க மாட்டேங்க. சில டைம் நிற்குது, சில டைம் நிற்க மாட்டேங்குது. அப்படியே பொறுமையாக ஓகே, பொறுமையாக இருங்க, வரேன். ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து ஹெல்மெட்டில் வந்து இந்த இடத்துல இதை ஒட்டிக்கலாம். ஆனால் ஒட்ட முடியாது. ஏன்னா இடிக்குது. இது இப்படி ஓட்டணும், ஆனால் நிற்குமான்னு தெரில. இது வந்து இடிக்குது. இப்படியும் வந்து ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை கைட்டினா ஒட்ட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒட்டினா நிற்காது. இப்படி தான் வரும். ஆக்சுவலி இப்படி ஓட்டினா இடிக்கும்னு நினைக்கிறேன். இடிக்குது. அதனால் இப்படி ஓட்டிக்கலாம், இல்லைன்னா இப்படி ஓட்டிக்கலாம் தலைக்கு மேலே. அது வேணாம், இதுவே பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதை ரிமூவ் பண்ணுவேன். ஆல்ரெடி 12 நிமிஷம் வீடியோ ஆகிட்டுருக்கு. வச்சுட்டேன்டா, பரவாயில்ல. இப்பவும் கூட இப்படி வைக்க முடியுங்க. இப்படி ஓகே, இது ஓகே. இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒன்று தொட்டுமான்னு தெரியல. ஏன்னா அடியில் கேப் இருக்குது. இந்த 2 பீடிங் மட்டும்தான். இந்த மேலே பீடிங்கும் இது பீடிங் தான். சென்டரில் ஓட்டலை. தெரியுதுங்களா. இப்படி ஓட்டலை. இப்படி ஓட்டணும். ஆனால் இந்த இடத்துல வந்து மேடாக இருக்கிறதுனால இல்லைன்னா ஹெல்மெட் தான் அப்புறம் வாங்கணும். இங்கே அப்படி ஒட்டி பார்ப்போம். ஒட்டிச்சுன்னா பர்ஃபெக்டாக இதிலே ஃபிக்ஸட் பண்ணிடலாம். ஓட்டலாம்னா கஷ்டம். இப்படி ஓட்டலாம், ஆனால் பாதி தான் ஓட்டுது, பாதி ஓட்டலை. இப்படி ஓட்டும். இப்படி கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒய்டு அங்கெல்லாம் வரும். இப்படி வரும் கேமரா. இது கரெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இப்படி ஓட்டினா ஆனால் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல. இந்த அளவுக்கு ஓட்டினோன்னா இப்படி இருக்குது கரெக்டாக. இந்த அளவுக்கு ஓட்டினா இப்படி கரெக்டாக இருக்குது. இப்படி ஓட்டினா கரெக்டாக இல்லை. பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா வச்சிடணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது அது இல்லை இது. எதனா இது டைட் வைக்கிறதுக்கு 3மே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. எது இதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இதை பார்த்துப்போம். ஒருவேளை இது செட் ஆகணும்னா இது ஓகே, இது செட் ஆகுது. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாமே செட் ஆகுது. வா, எல்லாமே செட் ஆகுது. இது எதுக்கு போகிறதுன்னு தெரியலையே. எது டைட்டாக பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். இது பர்ஃபெக்டாக இருக்குது. இது யூஸ் பண்ணுமா, எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி, அதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். 3 கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது 3மே ஒரே லெவல் தான், ஒரே சைஸ் தான் நெட்டு.
இதே யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா. நம்ம இப்போ ஹெல்மெட்டில் ஓட்டிட்டுனா பிரச்சனை இல்லை. இதை கைட்டு போகிற கடைசி சரி. இதெல்லாம் வந்து இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துட்றாங்க. எதுக்குன்னே தெரில. இது வந்து ஸ்டிக்கரை இதில் போட்டு ஒட்டிக்கிறதுக்கு. ஓகேங்களா. இதில் ஒட்டி இப்படி ஒட்டிக்கலாம். இதில் ஒட்டுறதுக்கு தான் நினைக்கிறேன். தெரியல எந்த அளவுக்கு. மொபைல் ஸ்டிக்கு உண்மையாக ஒருத்தங்க அவ்வளோ நீட்டு கொடுத்தது டிஜேயில் வேறு லெவலு. எவ்வளோ குப்பை பாருங்கள். ஆனால் எவ்வளோ குப்பை வரணும் இல்லை, எவ்வளோ குப்பையை வச்சுன்னுக்கிறேன். எவ்வளோ குப்பை. இந்த ஒரு பாக்ஸு, இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே இவ்வளோத்தையும் அடக்கி வச்சுக்கிறான் பாருங்க. வேறு லெவல் அவன். உண்மையாக வந்து நான் கூட ஆனால் இம்போர்ட்டட் இது வந்து இம்போர்ட்டட் தான் வாங்கியிருக்கேன். ரேட்டு வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இது வேறு ஆடிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஆடிக்கிட்டே இருப்போம். இம்போர்ட்டட் தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. இந்த வாரண்டி ஸ்டிக்கர் மிஸ் பண்ணுறாதீங்க. பாக்ஸையும் தூக்கி போடுறாங்க. இதுதான் வாரண்டி ஸ்டிக்கரு. இது ஸ்கேன் பண்ணி தான் இந்த பில்லு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த இதில் கேஸில் போட்டுவிடுவோம். ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். இதெல்லாம் வந்து இதில் போட்டு அதெல்லாம் பேக் பண்ணுறோம். இது மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இது வேணாம். இது ஒரு கேஸில் போட்டு அதில் வச்சிடலாம். இதில் வந்து எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக பேக்கிங் வைஸ் சூப்பர். நேற்று நைட்டு தான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இது வந்து கேமராக்கு இது வந்து இதில் போடணும். இதுலையான்னு தெரியல. கேஸில் ஒரு காமம் இருக்குது. இதெல்லாம் போட முடியாது. இது வந்து ஸ்க்ரூக்கு எமர்ஜென்சி லைட் இதிலே போட்டோம். மிஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை வந்து இதில் போட்டு ஓகே இதில் போட்டோம். அப்புறம் இது வந்து இதில் போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க முடியாது, கஷ்டம். ஏன்னா இது ஒன்று ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வருது. ஓகேண்ணா. ரொம்ப காஸ்ட்லி. எல்லாத்தையும் இந்த கேஸில் போட்டோம். ஆக்சஸரிஸும் போட்டிருக்காங்க. இது கேமரா, இது ஆக்சஸரிஸ் பாக்ஸில் போட்டிருக்கோம். புக்லெட்டு, அப்புறம் வாரண்டி கார்டு, இந்த ஸ்டிக்கரு இதெல்லாம் போட்டுருவோம். நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுப்போம். ஆல்ரெடி 20 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. கேமரா எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு தெரில, பார்த்தா தெரியும். இந்த கேஸு, இந்த வாலெட்டு, இதுக்கு அந்த இதுக்கு ஓகேங்களா. ஏன்னா அந்த கவர்லாம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது இந்த கேஸில் போட்டோம். இதை போட்டு இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே, இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே. கேஸ் எங்கடா வைப்பேன்? அது இதுக்குள்ளே தான் வந்துச்சு. ஆக்சஸரிஸ்க்குள்ளே. இந்த பாக்ஸு புறந்துற மாதிரி தான் இந்த சார்ஜரே தயாரிச்சுக்கிறானுங்க. வேறு லெவலில் இந்த மண்டல வராங்க. இந்த சார்ஜர் மான்ஸ்குள்ளே தான் இது உள்ளே இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சஸரிஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. அது அடியில் வந்துருக்கும். அது போட்டலாம் விடுவோம். ஏன்னா இப்போ நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுவோம். அதனால் இருக்காங்க. எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளே பொருந்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது உண்மையாக ஒர்த்துங்க. பயங்கர இது பாருங்க. மேலே போட்டிருக்காங்க கேமரா ஆக்சஸரிஸ். இது மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது இது ஓகேங்களா. இது வந்து அந்த ஸ்டிக் வந்து அடியில் போட்டுக்கலாம். இதை வந்து இதில் போட்டு வச்சுருவோம் பார்த்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு இன்னொன்று காட்டணும் பார்த்தீங்களா. டடா இது ஒரு சம்பவம். அதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்கிறேன் லைவில். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஒன்றுமே இல்லை வாஸ். நைட்டு தான் வாங்கினேன். ஒன்றுமே இல்லை. இதுவும் இதில் ஒரு ஸ்டிம் இஜெக்டரு. அப்புறம் இதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள். ஓகேங்களா. ஒர்த்தபிள் வருமா நீங்கள் வருமா டைப் சி டு டைப் சி கேபிள். மொத்தம் 4 ப்ராடக்ட். ஓகேங்களா. 3 இது ஒன்று. இது காலையிலே வீடியோ போட்டேன். இது ஒன்று. ஓகேங்களா. இது ஒன்று. அப்புறம் இது 2. சிம் விஜெக்டர் வேறு எங்கே போட்டேன்? இதில் போட்டு வச்சிடும். ஏன்னா மறந்துடும். இது வந்து பில்லு. ஓகேங்களா. இதுதான் உடச்சிட்டேன்னா சரி அதில் போட்டு வச்சிடும். கரெக்டாக பொந்துற மாதிரி தான் கொடுத்துக்குறாங்க. இவ்வளோ ஒன்றுமே கொடுக்கல.
ஆனால் இது வர எகிரி போய் வந்ததுடா. ஓகே, இது பில்லு, இந்த ஃபோனோட பில்லு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்மளது இன்சூரன்ஸ் காப்பி. இது மொத்தத்தில் இது 1, இது 2, இது 3, இன்னொன்று வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இது 4. ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னா, இது டேரெக்டாக அப்படியே நம்ம மைக்கு அடாப்டர் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக கனெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா, வெல்கம் டு டிஜே மைக். இதை வந்து நேற்று நான் தான் பிரித்தேன். இதோட வேலையும் அப்புறமா சொல்கிறேன். இது அந்த வேலை, அந்த ஃபோன் வேலை எல்லாம் பக்காவாக வந்து வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் தானே? ஆமாம், இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த கேமராவில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்காங்க. பேக்கெட் ஃபைலையும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாமா. இதுக்கு ஒரு பவுச் பாருங்கள், வேறு ஒரு லெவல் பவுச் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பவுச்சு, வந்து இதை க்ரிப்னஸ் அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. DJI, வெல்கம் டு DJI. இதுக்குள்ளே வந்து இதுதான் மெயின். ஓகேங்களா, இதை எடுத்து வச்சிருவோம். இதுக்குள்ளே ஒரு டைப்-C, USB to Type-C கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா, இதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது சொல்கிறேன் அப்புறமா. இதை வந்து TRS கன்வெர்ட்டர், அதாவது மெயின் கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பஃபிங் ஜிம். இதுக்குள்ளேயும் ஒரு ஜெம்ஸ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, சாக்லேட் கொடுத்துருக்காங்க. பவுச்சு ஒன்று வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது பவுச்சு. கிளாத்துங்க, குவாலிட்டிங்க, அதுதான் டிஜேனா ஒரு கிளாத்து குவாலிட்டி. நான் டிஜிடெக் வாங்கினேன் பாருங்கள். என்னடா அது மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே கவரில் இருக்குது, உங்களுக்கு அதை காட்டுறேன். அதில் என்ன இருந்துச்சு நான் காட்டினால. இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது வந்து 4000 நான் வாங்கினது. இது வந்து டிஜிடெக்கில். மைக் வந்து அங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஞ்சுக்கும் இந்த பஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காட்டுறேன். ஏன்னா இந்த பஞ்சில் வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பஞ்சில் வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஞ்சில் ஒரு கிளிப்பே கொடுக்கல. இந்த பஞ்சில் ஒரு கிளிப்பே கொடுக்கல. இந்த பஞ்சில் ஒரு கிளிப்பே கொடுக்கல. இந்த பஞ்சில் ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இது காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பவுச்சு, இந்த பவுச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சு, இந்த டிஜே இது இந்த பவுச்சு. இதில் வந்து ஒரு USB to Type-C கேபிள். ஓகேங்களா, ஒரு USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு Type-C to Type-C அடாப்டரு, ஒரு இது வந்து லைட்னிங் டு Type-C ஐஃபோன் லைட்னிங் டு Type-C. ஓகேங்களா, இது வந்து டிஜிடெக். ஓகேங்களா, இது வந்து டிஜிடெக்கு. ஓகேங்களா, இதில் வந்து 2 மேக்னெட் சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது உடஞ்சிச்சு எனக்கு, ஏன்னா இந்த மேக்னெட் மட்டும் தனியாக வந்துடும் அடிக்கடி. இதில் மேக்னெட் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த மைக் எடுத்து காட்டுறேன். இது 2 மைக் கொடுத்துருக்காங்க, 2 மேக்னெட்டு. பட்டெல்லாம் இந்த கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு TRS கேபிள் கொடுத்துருக்காங்க, 2 பாஞ்சி. ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான். இது வந்து எனக்கு சரியாக மைக் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படின்னா, சில டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும், சில டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து இந்த TRS தான். ஆமாம், இது அது ஃபோன் தான். ஃபோன் உங்கள்கிட்ட காட்டவே இல்லைங்க. இதாங்க ஃபோனு. ஓகேங்களா, இதுதான் ஃபோனு. ஃபிங்கர் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஸ்பிளே, 7.7 இன்ச் டிஸ்பிளே. இப்போலாம் ஸ்பீக்கர் எப்படி வருது பாருங்கள். ஓகே, இதை வந்து இப்படி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம அந்த மைக் எடுத்துகிட்டு வரோம். அதாவது இதை கூட கம்பேர் பண்ணணும். சுவிட்சு போடாமலேயே மண்டே யூஸ் பண்ணிருக்கேன்னு. இப்போது இதுதான் மைக்கு. ஓகேங்களா, இது வந்து Type-C கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா LED லைட் எரியும். வச்சா எரியுது பாருங்கள். எவ்வளோ சார்ஜிங் இருக்குன்றது காட்டும். இங்கே வந்து உங்களுக்கு இதுலேயும் வந்து எவ்வளோ, அதாவது பேட்ரி ஹெல்த்து,
ரிசீவர் கனெக்ஷன் 2 கனெக்ஷன் ரிசீவரு. ஒரு இது வந்து வால்யூம் லெவல், அதான் தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸு, வால்யூமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 3 லெவலு. ஃபஸ்ட்டு லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவலு. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இதிலே டைப் சி இங்கே கொடுத்துட்டாங்க, இங்கேயும் மைக் கொடுத்துட்டாங்க. டைப் சி கனெக்ட் பண்ணால் மைக் கனெக்ட் பண்ண முடியாது, மைக் கனெக்ட் பண்ணால் டைப் சி கனெக்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் இருக்குது. ஒன்று மியூட் பண்ணுறது, ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷனு, ஒன்று மைக் கனெக்டில் இருக்குது. ஓகேங்களா? 3 பட்டன் இருக்குது. இந்த 3 பட்டனும் வந்து இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணிடணும். நாய்ஸ் கேன்சலேஷனு அதில் கனெக்ஷன் ஆனால் தான் நாய்ஸ் கேன்சலேஷன் எரியும். இப்போ பாருங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் எரியுதுங்களா? ஆஃப் பண்ணாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிடும். மியூட் பட்டனு. ஓகேங்களா? இது எல்லாமே இதுக்கு ஒரு கேஸு சின்னதாக அழகாக. ஆனால் இது எல்லாமே சேர்த்து 4000 தான். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து எல்லாம் 4000 வருது. நம்ம டிஜிடெக்கு போவோம். ஓகேங்களா? இது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய கேஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேஸு பாருங்கள். வரேன் ஒரே நிமிஷம் இருங்க. எங்கள் அம்மா வேறு பாட்டு பாடினுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களா. யூகே மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியாக. இது வந்து ஒரு டிஆர்எஸ் கேபிள், டிஆர்எஸ் கனெக்டிங். ஓகேங்களா? ஒரு கேமரா டூ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு யூஎஸ்பி டூ டைப் சி, அப்புறம் ஒரு சாக்லேட் பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆஃப் 2 பிளாக்கு, 2 பிளாக்கு. ஓகேங்களா? இது வந்து 2 பிளாக் கொடுத்துருக்காங்க. இது மைக்குக்கு அதை காட்டுறேன். இதெல்லாம் எடுத்து இப்படி ஆரம்பிச்சு வந்து பவுச் ஒன்று. ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட 10K வருது. இது வந்து 4000 வருது. இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது பாருங்கள், பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணணும், திரும்பி மூடும்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணி மூடிடணும். இதில் வந்து சார்ஜர் லெவல் காட்டுது பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? இதில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இதில் டிஸ்பிளே கொடுக்கல. மூடும்போது இப்படி மூடிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படி டபக்குன்னு மூடிக்கலாம். டிஜே பிராண்டு. ஓகேங்களா? பிராண்ட். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதை காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் இந்த மைக்கு தான் இங்கே மாட்டியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் மெயின். இந்த ரிசீவர் தான் வந்து மெயின். இதை வந்து நீங்கள் டிஜே, இதை வந்து பட்டன் ஆன் பண்ணுறது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. மைக்கு 1 மைக் கனெக்டில் இருக்குதுன்னு காட்டுது. கீழே வந்து டைப் சி இங்கே பாருங்கள். இந்த டிஜிடெக்கு மைக்குக்கும் இதுக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப் சி தனியாக கொடுத்துருக்காங்க, மைக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மைக்கு கனெக்ஷன் பண்ணுறது, இது வந்து டிவைஸர் தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் இதில் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சவுண்டு. நில்லுடா நில்லுடா நில்லுடா. இதில் வந்து டிஜே மீமோ ஆப்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் அந்த ஆப்பில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமராவும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், வாய்ஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. இதில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5. ஓகேங்களா? இதில் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம், இப்படி துணியில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். பத்தாததுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டிஜே மைக் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டைப் சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டைப் சி போட்டுக்கலாம். இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 3 பாயிண்ட் ஜாக் கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து இது ஒன்று ப்ராடக்ட்டு. இதில் வந்து நீங்கள் 2 மைக்கு. ஓகேங்களா? அட் அ டைம். இதில் மேலே ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த பவர் பட்டன்லேயே ஒரு 2 நிமிஷம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும். இது வந்து பேரிங் பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளிப்பு வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு கிளிப்பு. ஓகேங்களா? இது ஒரு கிளிப்பு. இதை வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், இப்படி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் எனக்கு அது பிடிக்கலன்னா இந்த மாதிரி மேக்னெட் போட்டுக்கலாம். இவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுங்களா அந்த மேக்னெட். இப்போ 2 பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் யூஸ் ஆகும். இதுலேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் எரியுது பாருங்கள். வேணான்னா பட்டனை இது பண்ணி அழுத்திக்கலாம். இது ஒன்று. இதுக்கு முன்னாடி இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவல். இது வந்து டைப் சி ப்ளஸ் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த பேரிங் பட்டன் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாப் மாதிரி. எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள். இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதை வந்து இப்படி பொருத்தணும்.
ஓகே, இதை பொறுத்துட்டிங்கன்னா இதை வந்து டேரெக்டாக ஃபோனில் இப்படி அடாப்ட் பண்ணிடலாம். இப்படி இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மைக் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இங்கே தான் ட்விஸ்ட்டே வச்சுக்கிறாங்க. இதிலே எல்லாம் பக்கம் பக்கம் கொடுத்தானே எப்படி போடுவீங்க? போட முடியாது. பெஸ்ட்டு. 4000 ப்ராடக்ட் இப்படி இருக்குது, 10,000 ப்ராடக்ட் இப்படி இருக்குது. பார்த்துங்க, இதை வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்படியும் எடுக்க முடியாது, ஏன்னா உடச்சிக்கும். இதை எப்படி கைட்டணுமோ இப்படி கைட்டணும். ஓகேங்களா? அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இதை வந்து இந்த பவுச்சை வந்து இதில் போட்டுடலாம். அந்த பவுச்சை வந்து கரெக்டாக போடணும், ஏன்னா உடச்சிக்கும். இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க, லப்பர் மாதிரி. ஓகே, இதுலேயும் வந்து நம்ம வந்து அடாப்டர் எதனா வச்சுக்கிறதுக்கு உள்ளே வந்து சிஸ்டம் 2 இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதில் எதுவுமே வச்சுக்க முடியாது. இங்கே வந்து நீங்கள் எதுவுமே வச்சுக்க முடியாது. ப்ளைனாக இருக்குது பாருங்கள், ப்ளைனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 பக்கத்தில் எதனா ஒரு பக்கம் இது வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கேஸை வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கீழே விழாது. ஓகேங்களா? கீழே விழாது, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் செம்மையாக டிஜே குட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த மேக்னெட்டில் போடுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வால்யூம் பட்டனு, ஒரு பேரிங் பட்டனு, மேலே மைக்கு இக்னிஷனு, இங்கே ஒரு இக்னிஷனு, இதில் மேக்னெட் கேஸு. ஓகேங்களா? இது டிஜே பின்னாடி வந்து திருப்பி ஒட்டியிருக்கேன். இதில் கூட டிஜே ஒட்டிக்கிறாங்க. பாருங்கள், செம்ம குவாலிட்டிங்க. இதே ஒரு 2 கிராமு, இது ஒரு 2 கிராம் இருக்கும் பொழுது. தங்குங்க. பிராண்டுனா பிராண்டு தான். இந்த பாருங்கள், தெரியுதுங்க. யூசர் மேனுவல்னால் இப்படி இருக்கணுங்க. அதை பாருங்கள். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு நாய்ஸ் வேணாம் பரவாயில்லைங்க. 3/4 மணி நேரம் 30 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் யூசர் மேனுவலோட இது. ஆனால் இது இருக்குது பாருங்கள், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, பக்காவாக தான் இருக்குது. ஓகே, இதில் இது மட்டும் காட்டல இல்லைங்களா உங்களுக்கு? கிளிப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு வந்து இதில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பஞ்சை வந்து இப்படி லைட்டாக இது பண்ணிவிட்டு இதில் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிளிப்பை வந்து இந்த வந்து பின்னாடி, ஓகேங்களா, இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்கார்ற மாதிரி. ஓகே, செம்மையாக டெக்னாலஜி பண்ணிக்கிறாங்க. இது இப்படி வருமா? ஆமாம். வாவ், வெரி பியூட்டிஃபுல். செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வேணான்னா ஆனால் வரமாட்டேங்குது. செம்மையாக டெக்னாலஜி பண்ணிக்கிறாங்க, வரமாட்டேங்குதுங்க. ஆனால் இதில் அந்த அவஸ்தை நீங்கள் கேட்கணும். இதுக்கும் பாருங்கள், இதில் இது கையை விட்டு இப்படி உள்ளே விட்டு இதுக்குள்ளே வச்சு இதை போட்டு அப்போட நிற்காது. ஓகே, வேஸ்ட்டு. திஸ் இஸ் வேஸ்ட்டு. ஆனால் இது உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டு. எப்படி கேட்கணும்? இப்படி கேட்கணுமா இல்லை இப்படி கேட்கணுமா? இல்லை, ஐயோ வரமாட்டேங்குது. இப்படி கேட்கணுமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உண்மையாக ப்ராடக்ட் ஒர்த்துங்க. வரமாட்டேங்குது. இப்படி கிளிப்பு வந்து மேலே பிச்சு கொடுக்கணும். ஆனால் பஞ்சு வந்துடுமான்னு தெரியல. வராங்க. இதை ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். இதில் வந்து மாட்டுது. அமெரிக்காவிலேருந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே எடுக்கும்போது ஃபிட் பண்ணும்போது மேலே ஒரு இது மாதிரி இருக்குது. ஃபிட் பண்ணும்போது இப்படி. ஓகேங்களா? இது வந்து காற்று வந்து அடிக்காத இருக்கிறதுக்கு, விண்ட் பிளாஸ்ட் வந்து அடிக்காத இருக்கிறதுக்கு இன்னும் ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டுங்க. ஓகே, who is this call? Scam call.
இது 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பிளாக் வேணும்னா பிளாக் போட்டுக்கலாம், இது வேணால் இது வாங்கிக்கலாம். ஓகேங்களா, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இதில் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போயிடுச்சு அது. அதை என்ன பண்ண போகிறேன்னா எதனால் கொடுத்துடலாம் யாருக்குன்னு, அதான் பண்ண போகிறேன், முடிவு பண்ணிட்டேன். இன்னும் சூப்பர் ப்ராடக்ட்டுங்க, இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு வந்து கம்மி தான். நீங்கள் நிறைய மைக் வீடியோவில் இதை பார்த்துருப்பீங்க. இந்த மைக் வீடியோவில் நீங்கள் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் போடுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இது எல்லாத்தையும் அதில் போடணும், இது எல்லாத்தையும் இதில் வைக்கணும். இன்னும் அதுக்கு ஒரு கேஸு கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணிக்கிறாங்க. நல்லா வளர்றாங்க. இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். மீண்டும் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம வெளியில் போய். ஓகே வாங்க. செம்ம ஸ்டாங்கு. எங்கடா அந்த குட்டி பையன் உள்ளுக்குள்ளே போயிட்டார். நம்ம இந்த மைக்கு தெரியாத இருக்கிறது கூட ஒரு இது பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மைக்கே நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னா ஐ எம் டிஜே பிராண்டு. ஓகே, ஐ எம் டிஜேஐ. வெளியில் போய் நான் கன்ஃபியூஷன் அப்படி வந்து எங்கே வச்சுட்டு ஓட போகிறோன்னா டேரெக்டாக ஓகேங்களா இன்ப்ளக் பண்ணலாம். டேரெக்டாக இன்ப்ளக் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம மைக் வச்சுருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஒரு ஒயர்லெஸ்ஸும் கிடையாது. இங்கே வந்து எங்கடா அது இது அந்த இதுவும் மட்டும் பிட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அந்த இதுவும் மட்டும் பிட் பண்ணிட்டு கேமரா தூக்கி மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு இதுவுமே கிடையாது. டேரெக்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு மைக் அந்த இது வின் பிளாக் மாட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், மைக் ரெடி ஆகிடும். இது ஒரு சார்ஜ் வந்து 48 மணி நேரம் 40 மணி நேரம் வரும். இதுக்கும் அதுக்கும் நிறைய சவுண்டு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இதை வந்து டேரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அதில். அது வந்து பெனிஃபிட்டு. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ப்ராடக்ட்டு. மைக் வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. லைட் எரியலையா, கனெக்ஷன் இருக்குதா, கேமரா ஓடின்னு தான் இருக்குது, ஆனால் மைக் ரெக்கார்டு எனக்கு தான் தெரில. ஏன்னா லைட் எரியல. இந்த பக்கம் ப்ளூ எரியுது, இந்த பக்கம் எல்லோ எரியுது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன். இப்போ வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து மீமோ ஆப் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக மொபைலில் வந்து இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணால் அதில் நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கு, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் டிஜே வாங்கலாம்னு பார்த்தேன், சரி இன்ஸ்டா 360 வாங்கலாம், X5 வாங்கலாம், அப்புறம் வந்து கோப்ரோ வாங்கலாம். இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ப்ராடக்டை கொடுத்த டிஜேக்கு ரொம்ப நன்றி. கேமரா எந்தளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு தொட்டு பார்த்துருவோம். செம்ம ஹீட் ஆகுது, கொதிக்குது குமார். தெரியுதுங்களா வீடியோ எவ்வளோ எந்தளவுக்கு ஓடிட்டுருக்குன்னு. 37,3,720 பேட்ரி ஹெல்த்து. அகெயின் பேட்ரி ஹெல்த்து 100%லேருந்து 64 வந்துடுச்சு. ஓகேங்களா, எவ்வளோ மணி நேரம், 1 மணி நேரத்துக்கே 64 வந்துச்சு. மைக்கு கேமரா. ஓகேங்களா, இந்த மைக்குக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன். இது குட்டியாக பாக்கெட்டில் போட்டு எடுத்து போயிடலாம், இது நம்ம பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. இதுதான் டிஜே பிராண்ட், இதில் போட்டுருக்காங்க ஃபியூச்சரில், நீங்கள் பார்த்துங்க. இது போச்சு மைக்கு இன்னும் ஒர்த்தபுள் இருக்குது. ஓகே, மைக்னுட்டே கிட்டத்தட்ட செம்ம வெயிட் இருக்குது. சரிங்களா, எப்படி வேணால் வச்சுக்கலாம், நம்ம எப்படி பண்ணணும். இதுலேயும் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து காமிக்குது பாருங்கள். நம்ம மைக் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை க்ளீனாக காட்டும், மேலே காட்டும். அதே மாதிரி பேரிங் எந்தளவுக்கு இருக்குது, இதில் வந்து சார்ஜ் எந்தளவுக்கு இருக்குன்றதை காட்டுமான்னு தெரில. அதே மாதிரி இதில் நாய்ஸ் கேன்சலேஷனும் மைக்கில் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீடியோ வந்து சுற்றி காட்டுறேன். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். நல்லா அந்த தாடி இந்த பக்கம் எடுத்துட்டேன், இந்த பக்கம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மியூசியம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வீடை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம். மைக் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. பார்ப்போம். செம்மையாக டவர் கிடைக்குங்க. செல்ஃபி ஸ்டிக்கில் இன்னும் மேலே எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே வச்சுட்டு கூட லாக் பண்ணலாம். ஒரு கேமரா ஓகே வச்சுட்டு கூட லாக் பண்ணலாம், ஆனால் விடாமல் இருக்கும். ஓகே, எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்றது தெரியல. இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம நிற்க வச்சு விட்டுடலாம். ஆனால் கேமரா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஈட்டு மட்டும் ஏன்டா ஆகிற, ஈட்டு எதுக்கு ஆகிற, டக்க சரியா டக்க டக்க
பர்ஃபெக்ட். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், இவ்வளோ ஹைட்டு வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துக்கலாம். காட்டுறேன். ஓகே, இவ்வளோ ஹைட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே போய் இவ்வளோ ஹைட்டு எடுத்து நம்ம யாரெல்லாம் பார்க்கணுன்னாலும் இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, கேமரா ரெடி போட்ட போது உண்மையாக வந்து ஒர்த்தபிள் ஸ்டிக் நினைக்கிறேன். கேமரா அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. ஸ்பீட் எந்த அளவுக்கு ஆகுது, வெயிட்டாக, அதாவது கேமராவில் கொதிக்குது, டிஸ்பிளேயில் கொதிக்கல. 2 பக்கம் டிஸ்பிளே போட்டுருக்காங்க. டிஸ்பிளேயில் கொதிக்கல, இந்த பக்கமும் டிஸ்பிளே, இந்த பக்கமும் டிஸ்பிளே. அதை இப்படி வச்சுட்டு அழகாக ஷூட்டிங் பண்ணலாம். லாக் எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம். ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சார்ஜ் காட்டுறேன் பாருங்கள், சார்ஜ் காட்டுறேன். 61% இருக்குது. ஓகேங்களா, வீடியோ வந்து 42 நிமிஷம். ஓகேங்களா, 42 நிமிஷம் எடுத்துகிட்ருக்கேன். மீசை நல்லா, அந்த மீசை தாடியெல்லாம் எடுத்துகிட்டு முடி வர கொட்டுது. ஹெல்மெட் போட்டாலே முடி கொட்டுங்க. இன்னும் வந்து இது வந்து ஒரே ஒரு லைட்டு தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா லைட் போடுறேன். இந்த அளவுக்கு இருக்குங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்கள். மாசாக இருக்கா, இது கிளாரிட்டி, குவாலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நம்ம தான் இதுக்கப்புறம் டிஜேயில் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 50 நிமிஷம், 41 நிமிஷம், 30 நிமிஷம் ஆச்சு. இந்த ஒரு லைட்டில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குதுன்றது தெரியல. இந்த ஒரு லைட்லேயே வந்து எப்படி இருக்குன்றத பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்கா, ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம தான் வேறு லெவலில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இந்த பவுச்சி வேறு லெவலுங்க. தெரியுங்களா, இந்த பவுச்சி வேறு லெவலு. மேலே ரிங்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். குவாலிட்டியே சூப்பர். உண்மையாக டிஜே வேறு லெவல். கனெக்டிங்கும் நல்லா இருக்குது. ஓகேங்களா, பாருங்க, சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து டைப் சி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 50 GB மெமரி கார்டே கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் மெமரி. இது இல்லாமல் நான் வந்து 32 GB எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். பத்தலைன்னா அதில் எடுத்துக்கலாம். 50 GB வந்து மெமரி கார்டு இதில் இருக்குது. செம்ம வெயிட்டு, குவாலிட்டி செம்ம குவாலிட்டி. டிஜே வேறு லெவல். டிஜே மொத்தத்தில் சார்ஜர் லெவல் 60% வந்துருக்கு. பரவாயில்ல, வேறு லெவல். இது வந்து இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்ஷன் 5 எப்படி இருக்கிறோம். ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஜூம் பண்ண முடியல. பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் போகுது. 10x ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல. கொதிக்குங்க, பயங்கரமாக கொதிக்குது டிஸ்பிளே. இந்த பக்கமும் கொதிக்குது. கேமரா கொதிக்குது. ஓகே, பயங்கரமாக கொதிக்குது கேமரா. டெம்பர் கிளாஸ் பார்க்கணும், இது டெம்பர் கிளாஸ் வரணும். ஓ, அட்ஜஸ்ட்மெண்ட்டா, இது டச் டிஸ்பிளே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து வால்யூம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணால் இது பண்ணிக்கலாம். ஆனால் ரெக்கார்ட் பண்ணின்னு எல்லாமே பண்ணலாம், ப்ராப்ளம். இதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 12 இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இப்படி ஏற்றிக்கலாம். நம்மளுக்கு சவுண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ ஒன்று வச்சுக்கலாம், வேணாலும் இது பண்ணிக்கலாம். மைக் வந்து கீழே இருக்குது, அங்கே இருக்குது டிஜே மைக்கு. அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த பக்கம் கேமரா. பேட்டரி 58 ஆயிடுச்சு. ஓகேங்களா, 44 நிமிஷத்தில் 58 ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் வந்து இப்போ பேக் பண்ணி வைக்கணும். சார்ஜ் போடணும், பேக் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடித்து கொள்கிறேன். இந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகுதுன்றத பார்த்துறேன். கேமரா பட்டன் மேலே ஆஃப்.